ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஆயுதங்களை களைந்தால் இராணுவம் லெபனானில் இருந்து வெளியேறும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்து உள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு இடையிலான போரில் ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பு செயல்பட்டு வருகிறது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர். ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஆயுதங்களை கொடுத்துவிட்டு சரணடைய கோரி லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. ஆனால் இதற்கு ஹிஸ்புல்லா அமைப்பினரும் மறுத்து தெரிவித்து வந்தனர். தற்போது இந்த மாதம் தொடக்கத்தில் ஹிஸ்புல்லாவை ஆயுதம் இல்லாத குழுவாக்க லெபனான் அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இந்த நடவடிக்கையை லெபனான் இராணுவம் மேற்கொள்ள வேண்டும் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இராணுவம் ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை பறிமுதல் செய்து வருகிறது. லெபனான் அமைச்சரவை முடிவை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வரவேற்றுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: ஹிஸ்புல்லா ஆயுதங்களை ஏந்தவில்லை என்றால் இஸ்ரேல் இராணுவம் லெபனானில் இருந்து வெளியேறும். இந்த முடிவு லெபனான் தனது இறையாண்மையை மீட்டெடுப்பதற்கான ஒரு முக்கியமான வாய்ப்பாகும். இஸ்ரேலும் லெபனானும் ஒத்துழைப்பு உணர்வில் முன்னேற வேண்டிய நேரம் இது. இவ்வாறு நெதன்யாகு கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனானில் உள்ள 5 மலைப்பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.